நான் வந்து 95ல இருந்து இருக்கேன் ஃபீல்ட்ல. சென்னை 28 சரோஜா SMS அதில் இருந்து ஆப்ரேட்டிவ் கேமராமேன். சரி, ஒரு 30 இயர்ஸாக நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு கேமராமேன்ல இருந்து ஒரு டேரக்ட் பண்ணும்போது நான் பழகப்பட்ட ஒரு இதுல இருந்து நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன். 5 ஹீரோக்கு நான் கண்டிப்பா படம் பண்ணிடணும் 5 வருஷத்துல அப்படின்னா வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க? விஷாலுக்கு வச்சிருக்கேன் சார். சூப்பர். சிவகார்த்திகேயனுக்கு இருக்கு. இப்பெல்லாம் போனா நம்ம கூட மாட்டாங்க. சோ கேமராமேன் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு படத்துல ஒரு அங்கம், ஒரு பார்ட். பட் டைரக்டர் அப்படின்னு போகும்போது கேப்டன் ஆஃப் த ஷிப்பே நீங்க மட்டும்தான் இல்லையா? சோ இதுல எது பெஸ்டா நீங்க பாக்குறீங்க? எந்த வெர்ஷன் வந்து உங்களோட பெஸ்ட்? ரெண்டுமே பெஸ்ட் தான் மேடம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சோ உங்க டைரக்ஷன்ல பூங்கா திரைப்படம் வெளியாகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பி சார் ஒரு இயக்குனரா? என்னென்ன ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு வருது? நல்ல டாக் இருக்கு சார். ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வெளியில தியேட்டர்ல போய் பார்க்கும்போது மக்கள் வந்து நாங்க என்ன ஃபீல் பண்ணுமோ அது எல்லாமே வந்து ரிசீவ் பண்றாங்க. நல்லா ஹாப்பியா இருக்காங்க. பூங்கா அப்படிங்கிற இந்த படத்தோட பேரே வந்து கேட்ட பேர் தான், பட் ஒரு படத்துக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதோட ஒன்லைன் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு? சரி, ஒரு 30 இயர்ஸா நான் பார்க்க போறேன். ஸோ நான் வந்து ஒரு கேமராமேன்ல இருந்து ஒரு டேரக்ட் பண்ணும்போது நான் பழகப்பட்ட ஒரு இதுல இருந்து நம்ம எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு கதை பண்ணுவோம். ஏன்னா அது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிதாங்க. நம்ம போய் தனியாக ஒரு ஆளாக போனோம். அதுக்கப்புறம் அங்கே நிறைய நல்ல ஆட்கள் இருக்காங்க. ஸோ இவர்களை வச்சு நான் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் தோணுச்சு. அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் டைட்டில்லாம் இருந்ததா சார்? இல்லை எடுத்த உடனே ஒரே டைட்டில் தான் சார், பூங்கா. பூங்கா தான். ஓகே, பட் நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ இந்த வேர்டு வந்து ரொம்ப பெக்குலராக இருக்கு. முன்னாடியே யாராவது ரெஜிஸ்டர் பண்ணிலாம் வச்சிருந்தாங்களா? இல்லை சார், திருவிக்கா பூங்கான்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. நான் வெறும் பூங்கா, கீழே வந்து கேப்சர் வந்து மண் மீது சொர்க்கம் அப்படின்ற மாதிரி வச்சேன். ஏன்னா சொர்க்கம்ன்றது மேலே இருக்குன்னுவாங்க, யாரும் பார்த்தது கிடையாது. நான் பார்த்த சொர்க்கம் கீழே இருக்கு. ஸோ நான் போனேன்னா வந்து ஒரு 200 hours இருப்பேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு வருவேன். ஸோ அது வந்து நான் மட்டும் இல்லை, பார்க் வர எல்லாருமே அதை ஃபீல் பண்றாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்னபடி பார்க்னா யூசுவலா வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒரு வாக்கிங் போவாங்க, ஒரு ஜாகிங் போவாங்க. ஆனா பார்க்குக்கு வந்து 30 வருஷமா போய் ஒரு படமே நீங்க ஆக்கிருக்கீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் சார் உண்மையாவே இருக்கு. எதனால இந்த ஒரு தாக்கம் ஏதாவது ஏற்பட்டனால இந்த படம் வந்து இயக்கணும்னு நினைச்சீங்களா? ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகளா தான் போயிட்டு இருக்கு படத்துல. நல்ல விஷயங்கள் பார்க்கல நிறைய விஷயங்கள் நடக்கும். நான் பார்த்த பார்வை, நான் பார்த்த மக்கள், அதை வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுதான் நான் பார்க்க பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நான் ஹாப்பியான மூமெண்ட்ஸ், நான் பார்த்த ஆட்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க. நல்லதை எடுத்துப்போம், கெட்டதை விட்டுன்ற மாதிரி தான் நல்லதை எடுத்திருக்கேன். நான் நேற்று போய் படம் பார்த்தாங்க, எங்க டீம் எல்லாருமே படம் பார்த்தாங்க. நேற்று பாராட்டினாங்க. இன்னைக்கு காலையில போட்டு அடுத்தது என்ன சார் பண்ண போறீங்க, பார்ட் 2 பண்ண போறீங்களா கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்காது சார். நீங்க அதுக்காக ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுக்க ஏதாவது போனீங்களா, இல்ல நீங்க போன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் தான். பேசிக்கா கேமராமேன் தான், என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் ஓரளவுக்கு. நான் வந்து 95ல இருந்து இருக்கேன் ஃபீல்ட்ல. சென்னை 28 சரோஜா SMS அதில் இருந்து ஆப்ரேட்டிவ் கேமராமேன். அதுக்கு அடுத்தது நம்ம சரி, அதனால ஈஸியா ஒரு நல்ல அழகான ஒரு விஷயம் கொடுக்கலாமே அப்படின்றதான் பண்ணிருக்காங்க. பார்க் போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பார்க் படம் பண்ணதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க கெயின் பண்ணீங்க? இப்ப போக முடியல மேடம், பார்க்குள்ளே போக முடியல. ஃபர்ஸ்ட் ஆச்சும் ஃப்ரீயா போயிட்டு வருவோம், ஏதாவது 4 நல்ல விஷயம் பார்ப்போம். இப்ப அப்படின்னா யாரையுமே வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு பாப்புலாரிட்டி அந்த படம் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இல்ல வேற பார்க்க மாத்திடலாம். அடுத்து அப்படிதான் பண்ணணும். ஏன்னா இது மாதிரி கிடையாது. டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி போய் ஆகணும். ஆக்சுவலா நீங்க பார்த்த பார்க்ல தான் அந்த படமே எடுத்தீங்களா? அது என்ன லொகேஷன் சார்? டாக்டர்ஸ் காலனில இருக்கு, கோடம்பாக்கம் டாக்டர்ஸ் காலனில இருக்கு. ஆக்சுவலா செம்மொழி பூங்கா பிளான் பண்ணேன். அது பெருசா இருக்கு பார்க். ஒரு வீடுன்னும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுக்குள்ளதான் ஒரு விஷயமா நடக்கும், ஈஸியா கனெக்ட் ஆகும். செம்மொழி பூங்கா பெருசு, நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போயிடுவாங்க. அதை கனெக்ட் பண்ண முடியல. அதனால நம்ம இந்த ஒரு பவுண்டரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதால இந்த பார்க் ஃபேஸ் பண்ணி அங்க பர்மிஷன் எல்லாம் கேட்டு ஆபரேஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்துதான் முறையா பண்ணோம். ஈஸியா பெர்மிஷன் கிடைச்சதா சார்? பிகாஸ் இட்ஸ் a பப்ளிக் ஏரியா, எல்லாரும் வந்து போற இடம்னால அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். நம்ம அவங்க டைமிங் முடிஞ்ச பிறகு அப்புறம் நம்மளுக்கு விடுவாங்க. நம்ம மக்கள் எல்லாருமே வந்துருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதை தாண்டி வெளியில இருந்து கொஞ்சம் ஆட்கள் கொண்டு வந்தோம் பார்க்குக்கு. ஒரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சு ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்க. என்ன மாதிரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா பார்க்குன்னு வருது, சோ காமன் பீப்புள நீங்க டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நீங்க படம் எடுக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரி டிஸ்டர்பன்சஸ் வந்தது பார்க்ல எடுக்கும்போது? அதை தாண்டி சில நேரத்தில் கொஞ்சம் ஏர்லியரா ஆரம்பிப்போம். ஏன்னா ஒருத்தர் திடீர்னு வந்து வெளியில போகணும்னு சொல்லுவாங்க, இல்ல ஏர்லி மார்னிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த டைமிங் இருக்கணும். பண்ணும்போது திடீர்னு நடந்து போவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எங்க டீம்ல சொல்றேன், இப்போ
வர்றவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதையும் கேட்பாங்க, ஏன் ஷூட்டிங் பண்றீங்கன்னு. அவங்ககிட்ட எதுவும் சொல்லவும் முடியாது. ஆனா அவங்க நிம்மதியா வாக்கிங் போலான்னு வந்திருக்காங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அவங்க போயிட்டாங்கன்னா சாரி சார் எடுத்தவங்க. ஸோ அதனாலேயே நமக்கு தெரிஞ்சவங்க வேற நிறைய பேர், அதனால அது எந்த ப்ராப்ளம் இல்லாமலும் போயிடுச்சு. ஆனா போலீஸ்ல இருந்தே வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, சார் பிரச்சனை இல்லாம பார்த்துங்க சார் அப்படின்வாங்க. அந்த பொது இடம் குப்பைகள்லாம் நிறைய நாங்க எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுட்டு தான் நாங்க கிளம்பிப்போம். ஏன்னா அது மெயின் அந்த இடம். அதனால எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, ஏன்னா அடுத்த நாள் நாங்க போயிட்டோம்னா அடுத்த நாள் காலையில பார்க்க வாக்கிங் வந்துருவாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அடுத்த நாள் எங்களை விட மாட்டாங்க. அதனால எங்க டீம் வச்சு முதல்ல அதெல்லாம் கிளியர் பண்ணுங்க, அதை கிளியர் பண்ண வச்சுட்டு தான் நாங்க நகர்றது. சரி, நீங்க கேரக்டர்ஸ்லாம் ஆக்ட்ரஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. அதை தாண்டி வந்து நீங்க பார்க்ல பார்க்கக்கூடிய பெக்குலியரான ஃபேஸஸ் இருந்திருப்பாங்க. ஆமா, அவங்கள யாராவது நடிக்க வச்சிருக்கீங்களா? அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அவங்க அது 2-3 கேரக்டர் ஒருத்தர்கிட்டே இருக்கும். ஒருத்தர் நல்லா நடிப்பாரு, ஆனா நடிக்கிறது ஒரு ஈஸி. அவருக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இன்னொருத்தர் திக்கி திக்கி பேசுவார். இதை தூக்கி அவர்கிட்ட, ஏன்னா அவரால் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதை அவர்கிட்ட கொடுத்து, அது இன்னைக்கெல்லாம் தேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ். திக்கி திக்கி பேசுறது, சும்மா ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுறது, அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது நிறைய பேர் பார்த்துருக்காங்க அது மாதிரி. சரி, எனக்கு என்னன்னா சார், இப்போ நீங்க அவங்க வந்து ஒரு சொன்னாங்கல்ல பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம எடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த சமயத்துல வந்து நம்ம பப்ளிக்கே யாராவது ஒரு சீனுக்கு நம்ம ஆக்டர்ஸ் யாரும் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஷாட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டு அந்த மாதிரி தருணங்கள் ஏதாவது வந்திருக்கா? வந்திருக்காங்க. பூ வைக்கிறவங்க வந்திருக்காங்க, பூ வைக்கிறவங்க, ஐஸ் வைக்கிறவங்க. அவங்களே கேட்பாங்க, சார் இந்த நடிக்க வைக்க சொல்லக்கூடாதா இருந்தாங்க. ஒரு பழம் வைக்கிறவங்க வந்து போலீஸ்காரர் நடிக்க வச்சிருக்கோம். அவர்கிட்ட பழம் வாங்கிப்பீங்களா சார்? நீங்க அவரே வந்து கேட்பாரு, சாயங்காலம் நடிக்க வைங்க. ஜூஸ் போடுறவர் கேட்பாரு. அடுத்த படத்தையும் கேட்கிறாரு, சாயங்காலம் அடுத்தது பெரிய கேரக்டரா கொடுங்க அப்படின்றாரு. எல்லாரோட மனசுலயும் ஒரு நடிகர் இருக்காங்க. சோ அந்த பார்க்ல வந்து நீங்க ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலி படத்துல பாத்தீங்கன்னா நிறைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய சண்டை காட்சிகள் பார்க்லயே எடுத்த மாதிரி. அது வந்து ஏதாவது நியூசன்ஸ் ஆகி உங்களுக்கே வந்து இந்த இடத்துல ஷூட் பண்றது ஏண்டா ஷூட் பண்ற ஒரு சேலஞ்சா அமைஞ்சதா? இருக்கு மேடம். என்னன்னா கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது நைட்டு வந்து ஒரு 1 மணி இருக்கும். கத்தியை எடுத்துட்டு ஃபுல்லா வந்துட்டு இருப்பாங்க, ஆட்டோல சேசிங் ஃபுல்லா. இதை யாரோ பார்த்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. 100க்கு ஃபோன் போட்டோன்னா இங்க இருந்து லோக்கல் ஸ்டேஷன்ல ஆள் வந்துட்டாங்க. வந்து என்ன ஏதுன்னு பார்க்கும்போது எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. நாங்க மட்டும் இருக்கோம். உங்களுக்கு என்ன வேலை ஏது வேலை? கேமரா நம்ம கையில இல்லை, கேமரா வெளில போயிடுச்சு. அப்புறம் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி சார் ஷூட்டிங் யாரு எங்களுக்கு தெரியாது, எல்லாம் ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வருதுப்பா, அப்பா கொஞ்சம் பார்த்துருக்க கூடாதுப்பா அப்படின்னு. அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பார்க்ல எல்லாரும் ரோட்ல போறவங்களாம் நின்றாங்க. அப்படியே ஹீரோவுக்கும் இன்னொரு ஹீரோவுக்கும் பிரச்சனைகள் நடக்கும். அப்போ வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு செக்ரட்டரிக்கு போன போட்டு சொல்றாங்க, பார்க்ல இருந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சில ஹிடன் கேமரா மாதிரி வச்சு எடுத்துருக்கோம். வெளியில போறவங்க மக்கள் இது பார்க்ல இருந்து சண்டை போல இருக்கு அப்படின்னு செக்ரட்டரி வரைக்கும் போய் அப்புறம் அவரே வந்து கேட்பாரு, சார் கொஞ்சம் பார்த்துரு. இல்லை சார் இது ஃபைட்டு சார் இது அப்படின்ற மாதிரி, அப்படிதான் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய. நீங்க எதுவும் நடிச்சிருக்கீங்களா சார்? கேமியோ பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், எங்கேயாவது ஒரு ஒளிப்பதிவாளர் வந்து இயக்குனராக இருந்து பெரிய பொறுப்பு. ஒரு இயக்குனராக இருந்து நடிகின்றது எனக்கு வராது. நிறைய பேர் பண்ணுவோம், எனக்கு வராது. நம்ம ஒண்ணு இதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அதை ஒழுங்கா பண்ணுவோம். ஆனா கேமரால நிறைய இன்வால்வ் பண்ணிருக்கேன், ஏன்னா அது பேசிக்கா எனக்கு தெரியாது. அதனால எந்த இடத்துலயுமே வந்து குழப்பம் இல்லாம போயிடுச்சு, ஈஸியா முடிச்சோம் நாங்க. இப்போ ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து டே டைம்ல எடுக்க முடியாது, ஏன்னா மேபி அது பப்ளிக்கா இருக்கலாம், ஏதாவது ஒரு சில ரீசன்ஸ்னால நைட் ஷார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்களா? அது இந்த படத்துல எனக்கு கிடைக்கல. குருமூர்த்தியில ட்ரை பண்ணோம், இந்த படத்துல எனக்கு கிடைக்கல. வரல அது மாதிரி. டேல ஷூட் பண்ணோம், மேக்ஸிமம் டேல தான் ஷூட் பண்ணோம், நைட்ல தான் ஷூட் பண்ணோம். கிடைக்கல எனக்கு அந்த மாதிரி. கார்த்தி, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதுல எத்தனை ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேருங்க? எவ்வளவு பேர் யூசுவலா ஒரு படத்துல நடிப்பாங்க? ஒரு 60 பேர் 50 பேர் 40 பேர் நடிச்சிருக்காங்க. அதுல 20 பேர் வந்து நல்ல ஃபெமிலியரான ஃபேஸஸ் தான். சூப்பர் சார். சரி, எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? 20 ஆர்டிஸ்ட் 40 ஆர்டிஸ்ட் வச்சுலாம் படம் இயக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆர்டிஸ்ட் செலக்ஷன் எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என்னென்ன வரும்ன்றது நம்ம பார்ப்போம். ஏன்னா 2 மாசம் வந்து ரிஹர்சல் பண்ணோம், எங்க ஆபீஸ்ல வந்து ரிஹர்சல் பண்ணோம். பண்ணி இவங்களுக்கு என்ன வரும்னு, இவங்க செட் ஆகல வேற ஒரு கேரக்டர்ல. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, அவங்க ஆசையை நமக்கு கெடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி அதை ட்ரைன் பண்ணி காலையில அகைன் மறுபடியும் ஈவினிங்கு இப்படிலாம் பண்ணி தான் அவங்கள படம் பார்த்தவங்க யாரும் புதுசுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ சில படங்கள்ல வந்து புதுசுன்னு நடிச்சது தெரியும், இதில் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பழைய நடிகர் இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படியே நடிக்க தெரியல யாரும் சொல்ல மாட்டாங்க.
அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு சில நுட்பமான விஷயங்கள்ல அந்த கேரக்டர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்ல நிறைய டேக்ஸ் போச்சா? ஒருத்தர் 2 பேர் பண்ணியிருக்காங்க அது மாதிரி. யாரு? அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம், ஏன்னா சில நேரங்கள் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு பட்ஜெட் பிரச்சனைகள் இருக்கு. அதையும் நம்ம கன்சிடர் பண்ண, சின்ன பட்ஜெட்டுக்குள்ள பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த இடத்துல எல்லாமே ட்ரெயின் பண்ணி கொண்டு போகும்போது அங்க நிறைய டேக் எடுப்பாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது சில நேரத்துல. அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணோம். நாங்க பேலன்ஸ் பண்ணீங்களா இல்ல கடுப்பாகி ஐயோ நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு நினைச்சு ஷூட்டிங் பண்ணி பட் அப்படி ஆகியிருக்கா? கடுப்பாகி இருக்கீங்களா? கடுப்பெல்லாம் நம்ம தெரிஞ்சா செய்ய போறாங்க, தெரியாமல போய் அவங்கள போய் நம்ம திட்டம் இன்னும் பெருசா பிரச்சனை தான் ஆகும். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மக்கள் தான். அவங்களை திட்டி ஒன்றும் யூஸே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சு வேணுமே பண்ண போறது கிடையாது. தெரியல நம்ம கூட ஒரு வாட்டி பார்ப்போம், கூட சொல்லி பார்ப்பாரு, மறுபடியும் நான் சொல்லுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணி 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 தான் டெய்லி ஒரு சீன் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். குருமூர்த்தினா 2-3 சீன் எடுத்தேன் நான். இதுல ஒரு சீன் எடுக்குது எனக்கு பெரிய, ஏன்னா கிரௌட் அது மாதிரி டாஸ்க் தான். ஆமா, அவங்கள ஒன்றும் சொல்ல, நம்ம தான் கூப்பிட்டுருக்கோம் அவங்கள போய் திட்டி என்ன யூஸ் ஆகுது சொல்லுங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ற லிரிசிஸ்ட் நா. முத்துக்குமார் சார் வந்து லிரிக் எழுதியிருக்காரு படத்துக்கு. ஸோ அந்த வாய்ப்பு எப்படி வந்தது? ஆமாங்க, அதான் சார், இது ஆக்சுவலா வந்து முதல் படமா வர வேண்டிய படம் அது பூங்கா. இது 2வது. அந்த நேரத்தில் கோவிட் பிரச்சனை இருந்தால என்னால கிரௌடு ப்ராப்ளம், அதனால இதை எடுக்க முடியல. குருமூர்த்தின்னு ஒரு படத்தை பண்ணேன். அதில் ஒரு 10 பேர் தான், 10-12 பேர் இருப்பாங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிடுவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஒரு தாக்கம் இருந்தது எனக்கு. பூங்கா இது வந்து நம்ம கரெக்டா செய்யணும் அப்படின்னு. எல்லாருமே ஒரு நம்ம பழகப்பட்ட இடத்துல இருந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அப்போ இந்த படத்தை 2வது வந்து சொன்னோன்னே எல்லாருமே பிடிச்சிருந்தது, தயாரிப்பாளர்கள்லாம் பிடிச்சிருந்தது. சார் அதனால இந்த படத்தை பண்ணேன். நான் முத்துக்க மாட்டேங்க, கதை சொன்னோன்னு சொன்னாரு, ரொம்ப நல்லா இருக்கு சார், 2 சாங் எடுத்துட்டார். நம்ம சொன்னாரு, இதை கரெக்டா எடுத்தீங்கன்னா எனக்கு அவருக்கு அவார்டு கிடைக்காரு. அந்த அளவுக்கு சொன்னாரு. என்னோட ஃப்ரெண்டு தான் காசிராஜ்னு சொல்லிட்டு ஒரே ஊருக்காரங்கிறதால அவர் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டாரு. ஆக்சுவலா வந்து சொன்னோன்னே அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அவருக்கு என்ன தேவை கரெக்டா கேட்டு வாங்கிக்கிறாரு அப்படின்றதால சொன்னாரு. அது எனக்கு பெரிய பிளெஸிங்கா இருந்தது. ஒரு பரவாயில்ல, ஒரு கவிஞர், அவ்வளவு பெரிய கவிஞர், நான் சொல்றது அவருக்கு அக்செப்டபிளா இருக்குதுன்னு போது அதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஆக்சுவலா குருமூர்த்திக்கு முன்னாடி இது பண்ணது, சாங்ஸ் எல்லாம் எழுதி வாங்கியாச்சு. அப்புறம் படம் பண்ணி குருமூர்த்தி பண்ணோம்னு அந்த நேரத்துல எக்ஸ்பிளனா வந்து அவர் இறந்துட்டாருன்றது ஒரு பெரிய வருத்தம். எஸ் நாங்களுமே ரொம்ப மிஸ் பண்றோம் சார். அண்ட் டாக்கிங் அபவுட் தி மியூசிக், லைக் 4 ஆல்பம் இதுல சாங்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து 2 தான் நம்ம சார் வந்து எழுதியிருக்காரு, நா. முத்துக்குமார் சார். அண்ட் மத்த 2 பாடல்களோட லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு படத்துல? நல்லா பார்க்க பேஸ் பண்ணி ஒரு சாங் பண்ணிருக்கோம். ஏன்னா எல்லாருமே வந்து மனிதர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது ஒரு ரெகுலர். இப்ப பார்க் செலிப்ரேட் பண்ணா எப்படின்னு, அதான் ஒரு பார்க்லயே செலிப்ரேஷன் வச்சு நா. முத்துக்குமார் சார் தான் எழுதியிருக்காரு. இங்க வந்து பெண்ணே உன் டென்ஷன் பிபி தூக்கி தூர போடு, பூங்காவில் டிவியில ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசு. ஏன்னா எல்லாமே இன்னைக்கு வந்து மொபைலு டிவின்னு உள்ளுக்குள்ள இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஓடு ஓடுன்னு ஒரு சாங், ஓப்பனிங் சாங், டைட்டில் சாங், மோட்டிவேஷன் சாங் எழுதியிருக்காரு. இன்னும் 2 சாங் வந்து அவர் தான் எழுதியிருக்கணும், இல்லாதனால கதிர்மொழின்னு ஒரு பேராசிரியர் அவங்க எழுதியிருக்காங்க அந்த 2 பாட்டு. இன்னொன்று வந்து பேதாஸ், நண்பர்கள் வந்து பிரிஞ்சிருவாங்க அந்த இடத்துல. ஸோ அவருக்கு வந்து ஒரு சாங் எழுதியிருக்காங்க. அது நல்ல சாங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே பையன் நல்லா ஆடி இருக்கான். பெரிய ஆர்டிஸ்டே வந்து கம்பேர் பண்ற அளவுக்கு அந்த பையன் நல்லா ஆடி இருக்கான். யாரோட கம்பேர் பண்ணாங்க? பெரிய ஆர்டிஸ்ட் சொன்ன உங்களுக்கே தெரியும் யாருன்னு. நல்லா பண்ணியிருக்கான். நாங்க வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு ரெகுலரா வர நாகராவ் தெரியும் உங்களுக்கு, சவுண்ட் இது பண்றோம், பிளே பண்றோம். ஷூட்டிங் முடிச்சுட்டு அன்னைக்கு அடுத்த நாள் வந்து போகிறோம். அப்புறம் என்கிட்ட கேட்குறாரு நாகராவ் பார்ட்டி, சார் நாளைக்கு எந்த இடம் சார்? சார் நாளைக்கு இல்லை சார், லொக்கேஷன் கிடைக்கல, அடுத்த நாள் தான் சார் சொல்லுவோம். சார் இன்னைக்கு பார்த்ததுல சாங்ஸ் பட்டைய கலப்பு சார், சிக்கி முக்கி கல்லு 2ன்னு ஒரு சாங்கு நல்லா இருக்கு, ஹீரோயின் நல்லா ஆடுறாங்க சார், பையன் விஜய் சார் மாதிரி ஆடுறாங்க சார். அதே எனக்கு பெரிய விஷயமா தோணுச்சு. நல்ல திறமையான கௌசிக்னு சொல்லிட்டு ஆறான்னு ஒரு ஹீரோயின், 2 பேரும் பிரமாதமா நாங்க போற ஸ்பீடுக்கும் வந்தாங்க. நல்லா ஆடுங்க. அந்த சாங்கை கோரியோகிராஃபி பண்ணது வந்து ராபர்ட் சாரோட அசோசியேட் சுரேஷித் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. இதுல வந்து 2 மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆமா, சத்யதேவ்னு ஒரு மியூசிக் டைரக்டர். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணும்போது எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணது, சூழ்நிலை காரணம் அவரால் பண்ண முடியல இந்த படத்தை. அப்போ அகமது விக்கின்னு சொல்லிட்டு இன்னொரு மியூசிக் டைரக்டர் படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன்.
ஓ. சத்யதேவ்ன்றவர் இந்த பூங்கா சாங் பண்ணியிருக்காரு. ஓ, அப்ப இந்த படத்துல 2 மியூசிக் ரெண்டு music இருக்கு. இருக்கு. இதுவே ஆமா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? சூப்பர் சார். நீங்க வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் வந்து போட்டிருக்கீங்க. அது வந்து உங்க குரல்லே தெரியுது. எஸ். Yes. ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், இந்த ரிலீஸ்க்காக நீங்க ஒர்க் பண்ணி பேசி உங்க வாய்ஸே மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஆமா. பூங்காக்காக அப்படி அர்ப்பணிச்சிட்டீங்களே சார் உங்க Yes, வாய்ஸ். ஆமா. என்னன்னா இது பின்னாடி போகிறது நமக்கு பெரிய விஷயமா அடுத்தது என்ன ஒரு எங்களுக்கு ஒரு சின்ன டீமாக தான் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா தெரியாது ம். ஒரு பெருசாக நம்மளே ஓட வேண்டியதாக இருக்கும். டைம் இப்போ கூட காலைல ஓட்டிட்டு தான் வரோம் நாங்கள், ரிலையன்ஸ் வரைக்கும் போயிட்டு தான் வரோம் நாங்கள். ஸோ வாய்ஸ் அங்கே போய் டாக்டர் பார்த்து பயம் வருது. அவர் சொல்லி 1 வாரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு போச்சு. இது வந்து அப்புறம் பார்த்துப்போம், ரிலீஸுக்கு பிறகு பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வச்சிருக்கோம் நாங்கள். ஓகே. என்ன தொண்டை ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நான் அந்த அளவுக்கு இன்னைக்கு மெடிக்கல் நல்லா இது வந்துடுச்சு. ம். அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு ஒரு ம். வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை ஒழுங்கா பண்ணுவோம் அப்படின்னால ஓகே. பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனீங்க? பிளான் பண்ண பட்ஜெட்ல வந்து இத கரெக்டா முடிச்சிட்டீங்களா சார்? பண்ணியிருக்கேன் மேடம். ம். ஒரு பண்ணது வந்து ஒரு 1.25 அப்படி பிளான் பண்ணோம். 1.5 வரைக்கும் போயிடுச்சு எங்களுக்கு. அது ஒன்றும் பண்ண க்ரௌடு அந்த மாதிரி விஷயங்கள்னால எங்களால் கொஞ்சம் செலவு அப்படி போச்சு. ஓகே. ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து இதை நாங்க கம்மி பண்ணிருக்கலாம் அப்படிங்கறனால ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள போனீங்களா? மேபி ஆர்டிஸ்ட் செலெக்ஷனா இருக்கலாம், இல்ல படத்தோட சிங்கர் செலெக்ஷனா இருக்கலாம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தனால பேமெண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படி ஆகிடுமோங்கிறனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ள ஏதாவது விஷயங்கள் உள்ளடக்குனீங்களா? இல்ல, இந்த படத்துல ஆர்டிஸ்ட் கேட்டாங்க. ம். பூங்கா வந்து ஒரு ரெகுலர், இப்போ நான் ரெகுலரா பார்க்க போறேன், நீங்க போறீங்கன்னு வச்சுக்கல, அந்த மாதிரி பூங்காவா இருக்கணும்னு பிளான் பண்ணி தான் ஆர்டிஸ்ட் யாருமே இந்த படத்துக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு நடேசன் பார்க்லயும் இருக்கு, இப்போ ஆர்டிஸ்ட் போட்டு ஆர்டிஸ்ட் படமா தெரியும், அதனால முதல்ல ஆர்டிஸ்ட் விஷயத்துக்கும் வேண்டாம், ரெகுலர் மக்களே கூட்டு போவோம். இவங்களாம் கொஞ்சம் ஃபெமிலியர் இல்லாத ஆட்கள். கௌசியில் அப்போதான் அப்கமிங்ல இருக்காப்புல, அவங்கள போட்டா பிரச்சனை கிடையாது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அப்படி போட்டோம். டெக்னீஷியன் எல்லாமே நல்ல பெரிய டெக்னீஷியன்ஸ் தான். கேமராமேன் ஆராய்ச்சி வருஷம்னு சொல்லிட்டு பெரிய கேமரா குறைஞ்சி 70-80 படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அதே மாதிரி தான். குருமூர்த்தி பண்ண மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. விக்கின்றவர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜோட அசோசியேட் தான். ஸோ அவரும் பண்ணியிருக்காரு. எடிட்டர் ரூமன் சாரோட அசிஸ்டன்ட் தான். ஃபைட் மாஸ்டர் பெரிய ஃபைட் மாஸ்டர் தான். அவர் 40-50 படம் பண்ணியிருக்காரு. சுரேஷ் சித்துன்ற ஒரு நல்ல கொரியோகிராஃபர். எல்லாருமே நிறைய நல்ல ஆட்கள் தான். டெக்னீஷியன் எதுவுமே நம்ம பார்க்கலாம், நம்ம எல்லாமே சிறந்த ஆட்கள் தான். பிஆர்ஓ பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் சார், அவர் வந்து துணைத் தலைவராக இருக்காரு. எல்லாமே சிறந்த ஆட்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் வந்து ஷூட் டேஸாக பிளான் பண்ணியிருப்பீங்களே, இவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்து பழக்கப்பட்ட இடம். ஸோ அதனால் நீங்கள் சினிமோட்டோகிராஃபும் கூட. ஸோ அப்போ டேரக்ஷனுக்கு வந்து நம்ம ஷார்ட் டிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே தோணிடும். ஸோ இவ்வளோ நாள் பிளான் பண்ணியிருப்பீங்க, பட் அது மீறி போயிடுச்சா இல்லை அதுக்குள்ளேயே முடிஞ்சிச்சா? கட்டாயம் போகும் சார். சில நேரத்தில் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இறந்துட்டார், அப்போ ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்கும். அந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்தது, அதனால கொஞ்சம் அப்படி தள்ளி போச்சு. அதை கொஞ்சம் வேற மாதிரி பேலன்ஸ் பண்ணோம் நாங்கள். இதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? ஆக்சுவலா குருமூர்த்தி முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் அவரோட முதல் படமான குருமூர்த்தி வேகமா அடுத்தடுத்து பண்ணணும். அண்ட் வந்து குருமூர்த்தி நீங்க சொல்லும் போதே கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் பேசிட்டீங்க நாங்க பார்க்கும்போது. குருமூர்த்தி உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? முதல்ல வந்து ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயம். ஒரு இயக்குனரா பட்ஜெட் வந்து 3.5 கோடி. அப்போ என்னை நம்பி ஒரு படம் கொடுக்குறாங்க, அது எனக்கு ஸ்பெஷல் தானே. அது இது இல்லாம என்னை நம்பி அந்த இவர் இருக்கார்ல நட்டி சார், பூனம் பஜ்வா, அப்புறம் ரவிமரியா மொட்டை, பெரிய டீம். ஸோ அது வந்து எனக்கு பெரிய ஸ்பெஷலாக, எப்பவுமே அது பெரிய ஸ்பெஷலாக தான் இருக்கும். அது ஓகே. இந்த படத்துக்கு ஐ மீன் குருமூர்த்திக்கு ஒர்க் பண்ணதுல இருந்து பூங்கால நீங்க என்ன மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணீங்க? என்னென்ன வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்கீங்க? நிறைய கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன் மேடம். எதுல? பூங்கால. அதுல என்னால பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து சைல்டு குழந்தைத்தனமா கேமரா இருக்கணும்னு பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து ரெகுலர் கேமரா ஸ்டாண்ட்ல வச்சு எடுக்கிறதுன்றது ஒரு தரப்பு. பூங்கான்னும் போது குழந்தைங்க இருக்கும், பெரியவங்க இருக்காங்க, கேர்ள்ஸ் அப்படி இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஹேண்ட்லிங்கும் வந்து அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஓரளவுக்கு அதை கவர் பண்ணியிருக்கோம். என்னோட செகண்ட் பார்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பூர்த்தி செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். வந்து பேசுறது வந்து உங்க மேல கேமரா உங்க வாய்ஸ்ல வரும், ஆனா நீங்க இருக்க மாட்டீங்க. சைல்டிஸ்டா ஓகே அப்படி இருக்கணும். அதான் பூங்கா. அது மெச்சூர்டா இருந்தா அது இல்ல, நீ ஏன் சார் எந்த தேவைன்னா வச்சுக்கலாம். அது எல்லா இடத்துக்குமே பார்க்க பொறுத்த வரைக்குமே அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். நீ ஏன் சார் பூங்கா பார்ட் 2ல வந்து சென்னை பார்க்லாம் ஃபாரின்ல இருக்கக்கூடிய பார்க்ஸ் எல்லாம் போக கூடாது, பேன் வேர்ல்டா கனெக்ட் பண்ண கூடாது? இது ஆக்சுவலா எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் சார். இது வந்து இந்த படம் வந்து
நேத்து வந்து போய் பார்த்தோம், 4 ஷோ பார்த்தோம். ம். எல்லாமே ஒரே பதில் தான் இருக்கு. ம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, ஜாலியா இருக்குங்க. நான் பார்க்குள்ள வந்துட்டு வந்த ஃபீல் தான் இருக்கேன் நான். ம். இதெல்லாம் 4 தேட்டர்லயுமே நான் ரிசீவ் பண்ணிட்டு வந்த விஷயங்கள் தான். ஓகே. So, அதனால பார்ட் 2 நமக்கு தெரிஞ்ச மக்களோட டிராவல் ஆகுங்க. பார்க் மேல ஒரு லவ் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு படமே எடுத்திருக்கீங்க. நீங்க அழகா வந்து அதை வந்து வர்ணிச்சு சொன்னீங்க, பூமியில இருக்கிற சொர்க்கம்லாம் சொல்லி. பட் அதை தாண்டி நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்து வளர்ந்த பார்க்ஸ் ஒரு சிலது இன்னைக்கு இல்ல ஆமா. சென்னையில. அப்பெல்லாம் நீங்க இருக்கிறப்போ என்ன சார் ஃபீல் பண்ணுவீங்க? சார் நான் பார்த்தது வந்து வைரமுத்து சார். அந்த பார்ட்ல தான் வைரமுத்து சார் பாட்டு எழுதியிருக்காரு. ம். ஸோ அப்புறம் 2-3 பெரிய 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 டேரக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே அந்த பார்க் வருவாங்க. அந்த பார்க் ஃபர்ஸ்ட் வேலி போட்டு இருந்தது, அதுக்கப்புறம் டெவலப் ஆகி தான் வந்துட்டே இருக்கு. இப்போ நிறைய நல்லா தான் இருக்கு பார்க் எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து நல்ல வெளிச்சம் போட்டு நல்லா அழகா தான் இருக்கு. பார்க் இனிமேல் யாரும் பார்க்லாம் விட மாட்டாங்க சார். பார்க்குள்ள வந்துட்டு பண்ணணும்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் கம்பல்சரி நீங்க பார்க் போய் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்மெண்ட் சார். இன்னைக்கு ஈவினிங்கே பார்க் போறேன் சார், போயிட்டு பூங்காவும் போறேன் சார். 4 மணிக்கு வாட்ச்மேன் வந்து பார்க்க திறப்பார், அதுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாரு. அவர் சொன்ன பிறகு விசில் 10 வாட்டி 5 வாட்டி அடிச்ச பிறகு தான் அவங்க வெளியே போறாங்க. ஸோ வந்து பார்க்கோட விஷயங்கள் என்னது அவங்களுக்கு தெரியாது. இங்கதான் அவங்க ப்ரெசண்டா இருக்காங்க. அங்க போனா அடுத்து வேலைக்கு ஞாபகம் வந்துடும். டேப்லெட் போறது கூட வந்து போகணும்னு டேப்லெட் போடணும் பண்ணுவாங்க. அப்ப ஈவினிங் 3-3:30 திறக்கிறாங்கன்னா முன்னாடியே வந்து வெளியே வாக்கு போவாங்க. ம். கதவு டக்குனு உள்ள போடுவாங்க. நைட்டு வாட்ச்மேன் தேடி கண்டுபிடிச்சி வெளில அனுப்புவோம். ஸோ அவங்க ஒரு பிடிக்காத ஒரு இடமா தான் அங்க இருப்போமா, டஃபண்டா இருக்க மாட்டோம். போற எல்லாருக்குமே தெரியும் அந்த பார்க் வந்து எவ்வளவு புனிதமான இடம்ன்றது. ஸோ நானும் ரெகுலரா போயிட்டு இருக்கேன். சோ சார் வந்து ஒரு கேமராமேனா இருந்திருக்காரு இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு டிரான்சிஷன் கொடுத்திருக்கீங்க டிரெக்ஷனுக்குள்ள. ஆமா. எதனால இந்த ஒரு ஆசை வந்தது? மேபி அந்த கேமரா, அந்த ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தனால உங்களுக்கு இந்த விருப்பம் வந்ததா? How you got this idea, sir? கேமராமேனை பண்ணும்போது வந்து நம்ம பண்ண படங்கள் சக்சஸ் ஆகும்னா நமக்கு அடுத்த கட்டத்தை நகருவோம். இல்லைன்னா வந்து நம்ம வாய்ப்பை தேடியே ஓடிட்டு இருக்க மாதிரி ஆயிடுது. ஸோ வந்து தோடா படம் பண்ணும்போது பத்திரிகையில வந்து என்னை பத்தி நல்லா பேசியிருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு 2 வாரம் ஓடி இருந்தா அந்த படத்துல நான் சக்சஸ் ஆயிருப்பேன். கேமரா போயிருப்பேன். சரோஜால வந்து கிளாஸ் ஒர்க் போயிருக்கேன் சாரோட ஒர்க்கு. அப்ப சரண் சாரும் இவரும் கூப்பிட்டு பேசுறேன், வெங்கட் பிரபு சாரும் என்னோட ரிவ்யூ போட்டுருக்காங்க. Wow. பீதானா ஒர்க் வெரி கம்ஃபர்டபுள், மியூசிக் ஆர் வெரி குட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரிய எதிர்பார்க்காத விதமா அந்த படம் அடுத்த ஒரு 2 வாரம் தாண்டி நான் போயிருக்கேன். சோ கேமராமேன் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு படத்துல ஒரு அங்கம், ஒரு பார்ட். ஆமா. பட் டைரக்டர் அப்படின்னு போகும்போது கேப்டன் ஆஃப் த ஷிப்பே நீங்க மட்டும்தான் இல்லையா? சோ இதுல எது பெஸ்டா நீங்க பாக்குறீங்க? எந்த வெர்ஷன் வந்து உங்களோட பெஸ்ட்? ரெண்டுமே பெஸ்ட் தான் மேடம். ஆனா ஒளிப்பதிவாளர்ன்றது அதுவும் மெயின். ஏன்னா ஒரு இயக்குனர் என்னதான் மைண்ட்ல வச்சிருந்தாலுமே அதை வெளியே கொண்டு வரது ஒரு ஒளிப்பதிவாளர் தான். டைரக்டர் வந்து ஸ்பாட்லயும் சரி, ஸ்பாட்டை விட்டு வெளியும் இருக்கு. அவருக்கு வந்து அதிகப்படியான வேலைகள் இயக்குனர் இருக்கும். ஆனா எல்லாமே வந்து முதல்ல கேமராமேன் எடுத்து கொடுத்தா தானே பண்ண முடியும். எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது கேமராமேன், ரொம்ப ஈஸியா இருந்தது. அது அழகா வந்து ஒர்க் பண்ணுவோம், கதையை கட்டுமா, ஒழுங்கா ஒர்க் பண்ணுமா, அதோட முடிஞ்சு போறோம். இது அப்படி கிடையாது. A to Z நம்ம தான் வந்து எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கு. சார் இப்போ நீங்க சொன்னீங்க சார், எனக்குள்ள இருக்கிற இந்த டைரக்டர் வந்து வெளியில தெரிஞ்சிருக்காரு என்னையே அறியாமன்னு சொல்லி, நீ போய் அதுக்கு சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கா சார்? ஏன்னா நீங்க சீன் பை சீன் படிக்கணும், டைலாக் எங்க ஷார்ட் வைக்கணும், அதுக்கு இவ்வளவு ஆங்கிள் வைக்கணும்ன்றப்போ டைரக்டரை தாண்டி நீங்க அதிகப்படியா ஸ்கிரிப்டோட டிராவல் பண்ணிருப்பீங்க. ஆமா, அது ஹெல்ப் பண்ணிச்சா சார்? கட்டாயம் இருப்போம் சார். ஒரு ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஒரு ஒளிப்பதிவாளராக இருந்தோம்னா ஈஸியா ஒரு ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணலாம். எனக்கு என்ன டைம் ஆகும்னு தெரியும். நமக்கு இது வந்து இன்னைக்கு என்ன தேவை அது ஈஸியா பட்ஜெட்டை கொண்டு வரலாம், ஒரு டைமிங்ல முடிக்கலான்றது விஷயமும் கொண்டு வரலாம். சில நேரத்துல வந்து யாராச்சும் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் தப்பா நடிச்சாங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி போறதுன்னா நம்ம ஐடியா இதெல்லாம் வரும். அடுத்த விஷயம் அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். நீங்க இப்ப இது வரைக்கும் சொன்னீங்க சார், நீங்க ஒர்க் பண்ண சினிமோட்டோகிராஃபரா ஒர்க் பண்ண படம், மேபி அந்த டீமோட திரும்ப நான் ஒர்க் பண்ணா சினிமோட்டோகிராஃபரா பண்ணுவேன், இல்லைன்னா நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஃபேவரட் டீம் இருக்காங்களா? அந்த மாதிரி ட்ரை பண்ற ஆட்கள் என்கிட்ட கேட்டு தான் சார் இருக்காங்க. மறுபடியும் நீங்க பண்ணுவீங்களா, கேமரா பண்ணுவீங்களா, எனக்கு பண்ணுவீங்களா? சேம் டீம் நீங்க ஒர்க் பண்ண டீமே? ஆமா, கேட்டு தான் இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க நீங்க அடுத்தது போயிடுவீங்க, எனக்காக ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனா என்னோட கேமரா ஒர்க் அவங்களுக்கு பிடிக்கும், என்னோட இன்வால்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அதான் ஒரு இயக்குனர் இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியா ஆயிடுச்சு இல்ல அவங்களுக்கு. அதனால தலைவர் நீங்க பண்ணி கொடுத்திருந்த ஒரே ஒரு படம் மட்டும் பண்ணி கொடுத்தாரு, அப்புறம் நான் பாத்துறேன் தலைவர். சோ அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க பண்ணிருக்கீங்க. ஓகே சார். இப்ப நீங்க பீயிங் சினிமோட்டோகிராஃபர் இருக்கிறப்போ டைரக்ஷன் பண்ணணுன்றப்போ நீங்க சூஸ் பண்ணுவீங்கல்ல சார், நம்மளோட இந்த கதைக்கு வந்து இந்த சினிமோட்டோகிராஃபர் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு உங்களோட பாயிண்ட், அது எப்படி சார் சூஸ் பண்றீங்க? ஏன்னா நீங்களே பீயிங் சினிமோட்டோகிராஃபர், ஓகே ஒண்ணு நீங்களே எடுக்கலாம்,
இல்லைன்னா உங்கள் அசோசியேட் அசிஸ்டன்ஸ் வச்சு எடுக்கலாம். பட் நீங்கள் இன்னொரு சினிமோட்டோகிராஃபர் வந்து அணுகும்போது நம்மளோட கதைக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? என்ன குருநாதர் வந்து ஒரு சிறந்த ஒளிப்பதிவார் சக்தி சரவணன். ஒரு கதைக்கு தான் ஸ்கிரிப்ட் இது கேமரா பண்ணுவார். அவரை போய் என்னால் கேட்க இன்னி வரைக்கும் வந்து அவரை தாண்டி என்னால் யோசிக்க முடியல. அவரை போய் கேட்க முடியாது. ஏன்னா சார் நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்குன்னு சொன்னால் கேட்க முடியாது. நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கு, உங்கள் மூலியமா அது அவருக்கு கூட போகணும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்கிரிப்ட் மாதவன் சார் பண்ணி வச்சிருக்கேன். கேட்கறதுக்கு ஒரு தயக்கமா இருக்கு, எப்படி நான் போயிட்டு கேட்க முடியுமா அப்படின்னா வந்து அங்கிருந்து தான் கத்துக்கிட்டேன். இப்போ அவரை போய் எப்படி கேட்கறதுன்னு ஒரு விஷயம். அவரை தாண்டி ஒரு விஷயம்னா அடுத்தது சந்தோஷம் சார் கிட்ட போகலாம். அந்த ஸ்கிரிப்ட் அது கேட்குது, நான் கேட்கல, அந்த ஸ்கிரிப்ட் கேட்குது. இல்லைன்னா திரு சார் கேட்கலாம், அந்த கதைக்கு இவங்க பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயமா. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லுங்க, சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறப்போ நம்ம அப்படியே டேரக்டராக டேர்ன் ஆகுறப்ப எவ்வளோ டைம் எடுக்கும் இந்த ஷாட்டுக்கு இந்த சீனுக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை மீறி நீங்கள் பிளான் பண்ணதை தாண்டி அன்பிளான்டாக நிறைய நடந்திருக்கா பூங்கா படத்தில்? இவ்வளோ நேரம் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம், பட் அதை தாண்டி ஏதோ ஒரு சூழல் அங்கே வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, டெக்னிக்கலாகவும் லேட் ஆகுதுன்ற மாதிரி அன்பிளான்டாக தான் நடந்திருக்கா? என்ன வரும்னா வந்து திடீர்னு போலீஸ் உள்ள வந்துருவாங்க, வந்தவொடனே கேட்பாங்க. அந்த நேரத்தில் அப்படியே கேமராவை தான் தூக்கிட்டு போவாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஆமா கேமரா எடுக்காதீங்க அப்படின்வாங்க. எடுத்தோடனே கேமராலாம் எடுக்காதீங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆர்கனைஸ் வந்து சார் லெட்டர் கொடுத்துருக்கோம் சார்னாங்க. அப்புறம் அந்த டீம் அங்கே அசோசியேஷன் இருக்காங்க, அவங்கள வந்து பேசுவாங்க. அப்புறமா சரி பார்த்துங்க சார், பிரச்சனை எல்லாம் பார்த்துங்க, கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்வாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கு, மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சினிமாட்டோகிராஃபி பத்தி நல்ல நாலேஜ் இருக்கனால இதுல சினிமாட்டோகிராஃபர் வந்து வேற இல்லையா? நம்மளோட பூங்கா படத்துலயும் குருமூர்த்தி படத்துலயும் ஏதாவது கிளாஷ் ஏற்படுத்திருக்கா? பிகாஸ் உங்களோட சஜஷனை நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்வீங்க, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேமராமேன் சொல்வாரு. ரெண்டு பேருக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்து ஏதாவது லைட்டா ஒரு கிளாஷ் நடந்திருக்கா? அதான் பெரிய பிரச்சனை மேடம். பெரிய பிரச்சனையா? ஆமா ஆமா. என்னன்னா அவங்க ஒரு விஷயம் பிளான் பண்ணாங்க, அது நமக்கு செட் ஆகணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த குருமூர்த்தியில பாத்தீங்கன்னா வந்து பெட்டி எங்க மிஸ் ஆகுதுன்னே தெரியாது, ஒரு பணப்பெட்டி. என்னோட நண்பர் தான் தேவராஜ் இந்த கேமராமேன் போட்டாங்க அந்த படம். அவர் வந்து பெரிய கேமராமேன் தான். அவரு தானா நீயே சொல்லிட்டு பாடிட்டு, எனக்கு ஏன்பா பிரச்சனை எங்கன்ற, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவருக்கும் சில இடங்கள் இருக்கும் சாங்ஸ் அப்படிலாம் பண்ணும்போது அவர் இறங்கி அழைச்சிடுவார். ஸோ கதைக்குள்ள போகும்போது நான் என்னோட லைனுக்குள்ள கரெக்டாக இங்கே வரும் அங்கே வரும். சாங்ஸ் அப்படிலாம் பண்ணும்போது ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க, கேமராமேன் நம்ம கூட இருந்து அதை பார்த்துட்டு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் மட்டும் நம்ம சொல்லுவாங்க. மற்றபடி அதுலேயும் சரி இதுலேயும் சரி. ஆனால் இதுலலாம் எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியல. நான் நிறைய யோசிச்ச விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சைல்டிஷா பண்ணிடணும்னு நினைச்சேன். நிறைய கேமரா ட்ரை பண்ணோம், அது கிடைக்கல எங்களுக்கு. அதனால சரி நெக்ஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ மேபி இதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு பெரிய நீங்கள் மாதவனுக்கு அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி இந்த ஒரு 5 ஹீரோக்கு நான் கண்டிப்பாக படம் பண்ணிடணும் இந்த 5 வருஷத்துல அப்படின்னா வந்து யார் யாரெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க? விஷாலுக்கு வச்சிருக்கேன் சார், சூப்பர். சிவகார்த்திகேயனுக்கு இருக்கு. இப்பெல்லாம் போனா நம்ம கூட மாட்டாங்க, சார் அடுத்தது போவோம் நம்ம. அவர் 5 கேட்டாரு, அடுத்தடுத்து இருக்கு, லிஸ்ட் இருக்கு பெருசு. ஹீரோயின்ஸ் எல்லாம் ஐடியா இல்லை. அதாவது அப்பப்போ புதுசா வருவாங்க, அவங்கள வச்சு நம்ம படம் எடுப்போமா? அடுத்த ஹீரோயின் இதுல வந்து மாதவன் சாருக்கு வந்து இவங்க சிம்ரன் பிளான் பண்ணிருக்கேன். அப்பா அம்மானா அந்த கதை தான் டிமாண்ட் பண்ணணும் சார். மணிரத்னம் ஃபேனு, கன்னத்தில் முத்தமிட்டால வந்து ரீக்ரியேட் பண்றீங்க, அப்படி ஒரு விஷயமா வரும் அது. ஓகே சார், வேற லெவலா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சார். நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கும் அது. ஓகே ஓகே சார். அவருக்கே வந்து ஒரு விஷயமா இருக்கும் அது. ஆமா சார், அவரை அந்த மாதிரி எல்லாம் பார்த்தது கிடையாதுன்ற மாதிரி இருக்கும். நைஸ் சார். இது வந்து நாங்க ஆர்வமா எதிர்பார்க்கிறோம். இப்படி உங்களோட பூங்கா திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சோ படம் பாருங்க கண்டிப்பா சார். படம் பார்த்து சூப்பர் சார், கங்க்ராச்சுலேஷன் சார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பூங்கா திரைப்படம் ரொம்ப பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.